அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரானில் ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏவுகணை மழை பொழிந்திருக்கக்கூடிய நிலையில் எங்கு நோக்கினும் புகைமண்டலமாக காட்சியளிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இஸ்ரேலினுடைய தாக்குதலால் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டடங்கள் நொறுங்கி அதிலிருந்து புகைமண்டலம் வெளியேறக்கூடிய காட்சி வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பயங்கர தாக்குதலை ஈரானில் நிகழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இஸ்ரேல் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை ஈரான்ல தொடங்கி இருக்கிறது. இதனால இப்போ என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தொடர் ஏவுகணை தாக்குதல்களை, குறிப்பாக அதிக அளவிலான ஏவுகணை தாக்குதலை தற்பொழுது ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. 3 தினங்களாக, இந்த 3வது தினமாக இந்த ஒரு தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடங்கி ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளிடையும் சம்பிக்க வைத்த ஒரு நிலையில்தான் தற்பொழுது ஈரான் மீதான ஒரு தீவிர ஏவுகணை தாக்குதலை தற்பொழுது இஸ்ரேலானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை பொறுத்தளவில் கடுமையான ஒரு கட்டிடங்களில், பல்வேறு கட்டிடங்களில் இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் தாக்கப்பட்டு அங்கிருந்து புகை மண்டலமாக அந்த பகுதி முழுவதுமே மாறியுள்ளது நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மட்டுமல்லாமல் குடியிருப்புகளையும் குறிவைத்து இஸ்ரேலானது தாக்கி வருவதாக தற்பொழுது ஈரான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தலைநகர் தெஹ்ரான் கடுமையான இந்த ஒரு பாதிப்பு என்பது இதில் ஏற்பட்டுள்ளதாம். ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவிகள் உயிரிழந்ததாக நேற்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஈரான் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 2வது கட்டமாக, அதாவது இன்று காலை முதல் 2வது கட்டமாக தாக்குதல்களை ஈரானானது இஸ்ரேல் மீதும் குவைத் உள்ளிட்ட வழிநாடுகள் மீதும் மேற்கொண்ட நிலையில் தான் தற்போது அதற்கு பதிலடி தரும் விதமாக இஸ்ரேலானது தற்பொழுது தாக்குதலை நடத்தி வருவதாக அதிகாரப்பூர்வ அந்நாட்டு விமானப்படையும் உறுதி செய்துள்ளது. நன்றி சுசித்ரா, கூடுதல் தகவல்களுக்காக.